அரிசியை கொட்டிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. அரிசியை கொட்டின உடனே முதல்லையே கழுவி வச்சுருங்க. ஊறின பிறகு கழுவினா உடஞ்சிரும். அதனால் முதல்லையே இதை மாதிரி கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இதை மாதிரி நல்லா கையை வச்சு இப்படி கழுவிட்டு இது பாருங்க ஃபஸ்ட்டு தண்ணி வெடிக்கட்டிட்டு திருப்பி ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். ரெண்டாவது தண்ணி ஊற்றி இதை மாதிரி பிசைஞ்சு கழுவிட்டு இப்போ மூணாவது தண்ணி ஊற்றி கழுவிடணும். நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி பார்த்து செய்யுங்க. நல்லா இதை மாதிரி கழுவிட்டு அரிசி உடையாது. இது மாதிரி பொறுமையாக இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவுங்க. இதையும் வெடிக்கட்டி வச்சுட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 1/2 hour ஊறணும். அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இந்த அரிசியை பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. அப்படியே எடுத்து மூடி வச்சுருங்க. இப்போ அது எப்படி வெடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து 1 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிடணும். நான் இப்போ அது 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். 12 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் போல் எண்ணெய், கொஞ்சம் உப்பு. இப்போ லைட்டாக கொதிக்குதா? இப்போ பாருங்கள் வேகமாக கொதிக்குது பாருங்கள் தண்ணி. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அதில் கழுவி வெடிக்கட்டி வச்சுக்கிற மாதிரி அந்த அரிசியை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இப்போ கொதிக்குது. தட்டை திறந்தாச்சு பாருங்கள், கால்வாசி வெந்துருச்சு. அவ்வளோதான். திருப்பி இன்னும் கொஞ்சம் வேகணும். கலரி விட்டுட்டு அப்பப்போ கலராதீங்க. உங்களுக்கு தெரியாதனால காமிக்கிறேன். சாப்பாடு அழிஞ்சிட போதுன்னு எடுத்து எடுத்து பார்க்க சொல்கிறேன். சும்மா கலரினே இருந்தால் சாப்பாடு உடஞ்சிரும். சாப்பாடு இப்படி எடுத்து இப்படி கையில் பாருங்கள், இப்படி அமுக்கி பாருங்கள். அப்படியே கல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா? சாப்பாடு வேகலை. அது அமுக்குனா கொல கொலன்னு இருந்ததுன்னா வெந்துடும். அமுங்கின ஒன்று அமுங்கும். அதான் சாப்பாடு வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ சாப்பாடு வெந்துருச்சு. இப்போ இது எப்படி வெடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு வெடிக்கட்டி வச்சு அதில் சாப்பாடு எடுத்து இது மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே வச்சுருங்க. சூடாக இருக்குது. கலரி விட்டுட்டு அப்படியே ஆற விட்ருங்க. இது மாதிரி வெடிக்கணும். அடியில் ஒரு பாத்திரம் வச்சு இது மாதிரி வெடிக்கட்டி வச்சு அதில் சாப்பாடு கொட்டிடணும். அது தண்ணி இருந்துகிட்ருக்கோம். அதுக்குள்ளே இங்கே காயெலாம் ரெடி பண்ணலாம். கோஸு, வெங்காயம் எல்லாத்தையும் இதை மாதிரி ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கோங்க. அரிஞ்சி போட்டு அலசாதீங்க. இதை மாதிரி எடுத்துக்கோ. இது மாதிரி பொடிசாக வெங்காயம் கட் பண்ணிங்க. இதை மாதிரி கோஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டை, அதுக்கு தேவையான முட்டை, அதுக்கு தேவையானது மிளகுத்தூள், உப்பு, சோயா சாஸ், தக்காளி சாஸ். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் கொட்டி நல்லா வதக்குங்க. இதை மாதிரி வதக்கணும். கை விடாமல் வதக்கினே இருங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கோஸ் எடுத்து அதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா கலரி விடுங்க. கலரிட்டு நல்லா வதக்கணும். கோஸு பாதி வதங்கினா போதும். நான் எப்படி வதங்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள், எப்போ நிறுத்தணுன்ட்டு. இன்னும் வதங்கலை. நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்படி பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா வேகமாக வச்சோம்னா தீஞ்சிரும். இதில் கோஸில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், அது நல்லா வதங்கட்டும். தண்ணியெல்லாம் சுண்டட்டும். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இன்னும் தண்ணியில் போட்டுட்டு அலசி வரைஞ்சேன்னு வச்சுங்க,
இன்னும் கூட வதங்காது. நம்ம அலசிட்டு வதங்கும் போதே பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது. லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. உங்களுக்கு தண்ணி தெரியுதா? பாருங்கள் தண்ணி தெரியுது. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டிட்டோம். பாருங்கள் தண்ணி தெரியுது. அவ்வளோதான், கொஞ்சம் நல்லா வதக்கலாம் அதை. அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ மிளகுத்தூள், உப்பு, தக்காளி சாஸ், சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா கலக்கிடுங்க. நல்லா சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டுருங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் உடச்சி அதில் ஊற்றிடணும். முட்டையை இது மாதிரி உடச்சி விட்டு இது மாதிரி நல்லா உப்பில் கலரி இப்படி எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கலருங்க. ஏற்கனவே நம்ம வதக்கணும், அடி பிடிச்சிட போது பார்த்து நல்லா ஸ்லோவாக வச்சு இதை மாதிரி கலரி எடுங்க. நல்லா கை விடாமல் வதக்கினே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். பாருங்கள், இப்படி சுரண்டி சுரண்டி கலர்னா தான் கரெக்டாக இருக்கும். முட்டை வெந்துடுச்சு. அதையும் எடுத்து இன்னொரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துடுச்சா? இப்போ அந்த முட்டையை எடுத்து இப்படி வந்தால் முட்டை வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாம். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம முதல்ல வதக்கணும் பாருங்கள் கோஸ், அதை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாதி போட்டுருங்க, பாதி போட்டு பாதி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி முட்டையும் பாதி போட்டுருங்க அதுலேயே. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கலருங்க. நம்ம வீட்டில் சின்ன கடாய் வச்சதுனால எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு செய்ய முடியாது. இது 4 பேருக்கு தேவையான சாப்பாடு. 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 தடவையாக செய்யலாம். இப்போ 2 பேருக்கு கலரலாம். பாதி சாப்பாடு வச்சாச்சு. இப்போ பொறுமையாக இது எல்லாத்தையும் அப்படியே கலரி விடுங்க. நல்லா கலக்கிட்டு ஸ்டவ்வை வேகமாக வச்சு கலரி எடுக்கணும். இதை மாதிரி கலரிடணும். கலரிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கணும். வேகமாக வச்சுட்டு நல்லா கலரிட்டு நிறுத்திடலாம். சரிங்க, எப்படி கலரணும்னு காமிக்கிறேன். இப்படி நல்லா வேகமாக வச்சுட்டு கடாய் சைடாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உடையாம வர சாப்பாடு. இதை மாதிரி எடுத்து வச்சு கலருங்க. அப்போ சாப்பாடு உடையாமல் இருக்கும். பாருங்கள், அடியும் பிடிக்கல பாருங்கள். கலரினே இருந்தீங்களா அடி பிடிக்காது, சாப்பாடு உடையாது. கொஞ்சம் வேகமாகவே கலரலாம். வேகமாக வச்சுட்டு நல்லா வேகமாக கலரிடுங்க. அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடை இறக்கிடலாம். ரெண்டு பேர் கலரி முடிச்சாச்சு. இப்போ திருப்பி 2 பேர் கலரலாம். முட்டையும் சேர்த்துருங்க. முட்டையும் இதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் இதையே நல்லா கலரிடுங்க. இந்த மாதிரி கலக்கிடுங்க. இப்போ சாப்பாடு அதில் சேர்த்துடலாம். இப்போ அதே மாதிரி நல்லா கலரிடுங்க சாப்பாடை. நல்லா இது மாதிரி சாப்பாடு கலருங்க. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செஞ்ச பாருங்கள். அதே மாதிரி அந்த கடாய் இப்படி சாய்ச்சி வச்சுட்டு இதையும் அதே மாதிரி கலருங்க. ஆனால் இது 2வது செய்ததுனால கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் பார்த்து கலருங்க. நல்லா கலருங்க. அவ்வளோதான், கலரியாச்சு. அடி பிடிக்கல. இப்போ
அடி பிடிக்கலையா? இறக்கும்போது தான் வேகமாக வச்சு 2 வாட்டி கலரிட்டு இறக்கணும். முதல்லையே நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேகமாக வச்சுட்டு நல்லா கலரிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த அடியில் பார்த்தீங்களா, 2வது தடவை போட்டால் இப்படி தான் பிடிக்கும். அது ஒன்றும் தீஞ்சா மாதிரி இல்லை. அதை லைட்டாக சுரண்டிட்டின்னு வச்சுக்க, அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடும். 2வது ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மத்தியானம் சாப்பாடு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த சாப்பாடை. 4 பேருக்கு தேவையான சாப்பாடு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.